ஒரு காட்டுல ஒரு முயலும் ஆமையும் சண்டை போட்டுக்குதுங்க. தங்கள்ல யாரு பெரிய ஆள்னு. முயல் ஆமைக்கு சவால் விடுது. ஆமையே, நீ கடல்ல வேணா வேகமா நீந்தலாம், ஆனா நிலத்துல என்னைய உன்னால தோக்கடிக்க முடியாது. நீ என்ன தோக்கடிச்சிட்டீனா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், நீ போட்டிக்கு தயாரா அப்படிங்குது. ஆமையும் முயலோட போட்டி போட சம்மதிக்குது. அந்த முயல் ஓவர் கான்பிடண்டா இருக்கு. அந்த ஆமையால தன்னை தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்குது. அதுங்க ரெண்டு பேருக்குள்ள ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்குது. முயல் எடுத்ததும் வேகமா போயிடுது. ஆனா ஆமை முதுவா வந்துகிட்டு இருக்கு. ஆமையால எப்படி தன்னை ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்ச முயல் ஒரு மரத்துக்குள்ள ஓய்வு எடுப்போம்னு கொஞ்ச நேரம் தூங்குது. ஆனா அந்த முயல் தன்னையே மறந்து அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுது. ஆமையும் முதுவா நவந்து வெற்றி கோட்டையும் தொற்றுது. அந்த போட்டியிலையும் ஜெயிச்சிடுது. கண்ணு முழிச்ச முயலுக்கு அதிர்ச்சி. ஓவர் கான்பிடண்டாலையும் தலக்கணத்தினாலையும் அந்த முயல் அந்த ஆமை கிட்ட தோத்துடுது. தன்னோட தப்ப உணர்ந்த முயல் அந்த ஆமை கிட்ட போய் மன்னிப்பு கேக்குது. என்னைக்குமே நம்ம யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது. உங்களால முடியும்னா மத்தவங்களாலையும் முடியும். இந்த கதை பல பேர் கேட்டிருப்பீங்க. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாரி ஸ்டேட்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.